தண்ணிக்குள்ளால இருந்திருந்தா நான் ஓர்னியே தண்ணிக்குள்ளால இருந்திருந்து ஈரலுக்கிட்ட ரெண்டு கட்டி வாங்கிக்கலாம் தண்ணி அது வெளியில எடுங்க பாப்போம். இதை வந்து இரவையில என்ன டக்குன்னு திடீர்னு தண்ணி ஏறினாலும் ஒன்றும் செய்யல. அது என்ன நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப் MNF. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்க இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளையில முதலாம் குறிச்சி அப்படின்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு ஐயா பாக்குறதுக்காக வேண்டி. இந்த ஐயா வந்து நடக்க மாட்டாங்க, ஃபுல்லா நிறைய அந்த ஐயாவுடைய வந்து ஒரு அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு அக்கா வந்து எங்களை வந்து இந்த இடத்த வந்து அழைச்சிட்டு வந்தவங்க. இப்போ அந்த அக்கா வந்து இந்த பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு நாங்கள் மெயின் ஓரமாக தான் நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்துல இருந்து ஒரு ஒழுங்க மாதிரி இருக்குது. அதில் வந்து ஃபுல்லா நடந்து போகணும். ஒரு ஆற்றங்கரை ஓரமாக தான் உங்களுடைய வீடு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். அதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனி போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு சின்ன நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமாக வந்து. அப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து உதவிகள் வந்து பெருந்திரளான பணம் ஒன்று தேவை, ஒரு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும். அப்போ அந்த வகையில் உதவி செய்யக்கூடியவங்க கொஞ்சம் விரைவாக வந்து விரைந்து உதவிகளை செய்யுங்க. இப்போ என்னுடைய தொலைபேசி இலக்கம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றேன். அதே மாதிரி அந்த அண்ணாவினுடைய தொலைபேசி இலக்கம், அதோட அவங்களுடைய கணக்கு இலக்கம் வந்து போட்டிருக்கேன். நேரடியாக நீங்கள் உதவி செய்யக்கூடிய நீங்கள் உதவி செய்யுங்க. இல்லை எங்களோட தொடர்பு படுத்தி செய்யக்கூடிய நீங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்யுங்க. என்னுடைய தொலைபேசி இலக்கம் 07575400123. மேலதிகமான தகவல்களுக்கு நீங்க தொடர்புபடுத்திக் கொள்ளலாம். இந்த உதவியை யாரு செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு செய்யல இந்த அங்கிள், அதாவது ஜெர்மனில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் அங்கிள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நான் சில வீடியோக்களை கதைச்சிருப்பேன். இப்போ நம்ம அந்த ஹெல்பிங் வீடியோ ஆரம்பிச்சு நம்மளுடைய பயணம் 3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து முதலாவது வெளிநாட்டில இருந்து கோல் எடுத்துன்னு சொன்னா, புலம்பெயர் நாட்டில இருந்து நமக்கு வந்து கோல் எடுத்துன்னு சொன்னா இந்த அங்கிள் தான், ராஜேஸ்வரன் அங்கிள் தான். முதலாவதாக வந்து நம்மளுடைய மக்கள் உறவுகள் சார்பாக வந்து உதவி திட்டத்தை வந்து ஆரம்பிச்சதும் அங்கிள் தான். அந்த வகையில அங்களுடைய உதவியை வந்து இப்ப இந்த கொடுக்க போறது வந்து உண்மையில எனக்கு சரியான சந்தோஷம். இப்போ அந்த வகையில இப்ப அங்கிள் வந்து போகும்போது மகன் நீங்க வருங்கையோட போகாம உதவி கிடைக்காம இருக்கிற பட்சத்துல, உதவி முக்கியமா தேவைப்படுற பட்சத்துல சின்ன ஹெல்ப்பா வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்கன்னு ஒரு பணத்தை வந்து போட்டிருந்தாங்க. அதோட இப்ப இன்னும் ஒரு சில நாட்கள்ல முக்கியமான இடங்களுக்கு கொண்டு கொடுப்போம். உண்மையிலே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் அங்களுக்கு மிச்சம் நன்றிகள். ஏன்னா சந்தோஷமா இருக்குது அவ்வளவுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்க வந்து தொடங்கி வச்சீங்க. அந்த வகையில உங்களுக்கு நன்றிகள் அங்கிள். அப்ப நாங்க அந்த இடத்த போயிட்டு அந்த ஐயா கூட பேசிட்டு அப்படியே வீடியோ தொடரலாம். இவங்களுக்கு மேலதிகமாகவும் உதவிகள் தேவை. எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்ட உதவியத்தை நாங்கள் வழங்கிட்டு போறோம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாங்கள் பார்க்கல. இந்த அக்கா தான் வந்து எங்களுக்கு அந்த போட்டோ இல்லை அவங்களோட தகவலில் வந்து வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு தான் ஓகே, அவசரமான உதவி இவங்களுக்கு அன்றாடமான ஒரு செலவுக்கு இல்லை ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு எதுக்கோ ஒன்று பயன்படும் என்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் இந்த வந்திருக்கின்றோம். மேலதிகமாக உதவி செய்யக்கூடியவங்க எங்களை தொடர்பு எடுத்து நீங்க செய்யலாம். அப்போ அந்த வகையில உள்ள அப்படியே போவோம். சரி, ஓகே. நாங்கள் அப்போ கொஞ்சம் அப்படி நடந்து வந்தாங்க. அந்த பக்கமாக தான் அந்த ஐயாவுடைய வீடு இருக்குது. ஃபுல்லாக வந்து தண்ணியில தான் வந்து மூழ்கி இருக்குது. அந்த வகையில் எங்களை வந்து இந்த இடத்த வந்து அழைச்சிட்டு வந்த அந்த அக்கா இவங்களை தெரியப்படுத்திட்டு இருந்த அக்கா வந்து பக்கத்துல நின்று இருக்காங்க. இந்த அக்காட்ட வந்து அவங்களுடைய தகவல்கள், அவங்க வந்து நிலைமை எவ்வாறு இருக்கின்றது கேட்போம். வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? என் பேரு ஆனந்தி. ஆனந்தி. இவங்க வந்து எத்தனை பேரா இருக்காங்க? இவங்களுக்கு என்ன? இவங்க வந்து 2 பேர் இருக்கிறாங்க தம்பி. அவருக்கு வந்து 2 காலும் நடக்க முடியாது. அவரு இது இருக்கையில தான் இருக்கிறார். அவவுக்கு வந்து மனுஷிக்கு வந்து அந்த கக்காவார வழியில் பிரச்சனை வந்து அதை வந்து பட்டியால வச்சு செய்து இருக்கிறாங்க. அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப நான் வந்திருக்கிறான். கடும் கஷ்டம். அவருக்கு வந்து 2 பிள்ளைகளும் ஒரு பொண்ணும். அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து 4 பிள்ளைகள். பொம்பளை பிள்ளை தான் அவங்க. அவரும் செத்து போயிட்டார். அவரு மோசம் போயிட்டாரு அந்த பொம்பளை பிள்ளைற. அவங்களும் உதவி இல்லை. ஒரு பொடியன் வந்து மூத்த பொடியனுக்கு வந்து அவருக்கும் வந்து ஹார்ட்ல பிரச்சனை, அப்படி இது வெட்டி பிரச்சனை, இது அவருக்கும் பிரச்சனை பண்ணிட்டு கடையில இருக்கிறார். 2வது மகன் வந்து அவருக்கு கடும் கஷ்டம். அவருக்கு வந்து 2 பிள்ளைகள். அவரு கூலி தொழிலுக்கு தான் போறார். பேஷன் தொழில், அது கூலி தொழிலுக்கு தான் போவார். கடும் கஷ்டம் அவங்களுக்கு இருக்கிற வீட்டை பாருங்களேன். சரியா என்னன்னு சொன்னாங்க. அதோட இப்ப நம்மளால வந்து தனிப்பட்ட ரீதியாக ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டு தான் செய்யணும். நம்மளுடைய உறவுகள் ஆதரவோட. இப்ப நாங்க வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப் ஃபேஸ்புக்ல வந்து எடுத்து போறது பிரச்சனை இல்லையா? அவங்கள எடுத்து போற பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க போடுங்க. போடுங்க, நீங்க பிரச்சனை இல்லை. ஓகே. அப்ப அந்த வகையில் நன்றி. இப்ப இந்த அட்ரஸ் என்னன்னு சொல்றேன். இது வந்து கழுதாவளை உண்டு பிரதான வீதி. இவர்த வந்து இந்த ஐயா இந்த வீடியோ காட்டி நீங்க கேட்டீங்களா இருந்தா கூட காட்டுவாங்க. நன்றி. உள்ள போயிட்டு காட்டிட்டு வருவேன். உங்களுக்கு நன்றி. அவங்களை அடையாளம் காட்டி தந்தது.
அக்கா வாங்கல அக்கா வருது. இது என்னக்கா அவங்க அந்த உங்களுக்கு வளவு பாசையில் ஒன்றுமே இல்லையா? இது என்னக்கா தண்ணி நீ புல்லா புல்லா கிடக்கு. அது சரி. சமைக்கிறது சாப்பிடுறதெல்லாம் அங்க அதுல தம்பி இந்த இதுல தண்ணி குடிச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கு? இப்படித்தான் இருக்கிறாங்க. போய் பாருங்களா அவர் கடையில கிடக்கு. இப்பக்கா இரவையில என்ன டக்குன்னு திடீர்னு தண்ணி வரனாலும் ஒன்றும் செய்யல. அது என்ன அது சரி. தண்ணிக்குள்ள நடந்துருக்காங்க எனி டைம். ஓ எப்படி இருக்கின்றாரு. இதாம்மா என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஏதாவது தேவைகளுக்கு இப்ப கடைகளுக்கு போறோம்னு சொன்னா இப்ப எனி டைம் இதுக்குள்ள நடந்தானே நீங்க. காலில் ஒரு பிரச்சனையும் இல்லையா? காலில் ஒன்றும் இல்லை. நான் வியாபாரம் பண்ணினேன். பால் வாங்கி மார்க்கெட்டுக்கு வியாபாரம் பண்ணியிருந்தேன். அப்புறம் 3 மாதம் எனக்கு வருத்தம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் பை வச்சிருக்காங்க. இப்போ கிளினிக்கு போய் வந்தேன். இப்போ திரும்ப நாளைக்கு இப்போ வாரத்துக்கு வரட்டான் இருக்காங்க. போறது தான் இருக்கணும். இங்கே வாரேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஜாமானத்துக்கு வாட்டுக்கு கூப்பிட்றேன். நடக்கிறது. நீங்க போனா ஐயா பாக்குறாருமா? ஐயாவை அங்க தங்கச்சிட்ட விட்டேன். இப்ப இந்த அம்மாவுக்கும் வந்து பிரச்சனை தான். அப்ப அவக்கும் வந்து ஒப்பரம் செய்து எனக்கு இப்பதான் வந்த வருத்தம். 3 மாதமா தான் வந்தேன். அந்த பயிர் வச்சுதான் பை வச்சிட்டாங்க. கட்டி ஒன்றுச்சான். அந்த கட்டி எடுக்கணும். அப்ப நாளைக்கு ஈரலுக்கிட்டு 2 கட்டி வாங்கிக்க நீ அதை ஊற்றி எடுக்கையா வரட்டான்ட்டாங்க. நான் திடீர்னு வந்தேன். கிளினிக்கு தானே வந்தேன். நான் வீட்டை போய் சாமான் எடுத்துட்டு வரேன். போறேன். இப்ப அதோட என்னன்னு சொன்னா இப்ப கட்டாயம் கேட்க தானே ஒன்று வீடியோலையும் நாங்க இந்த வீடியோ எடுத்தோமா இப்ப எல்லாத்துலயும் போடுவோம். எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாங்க இளைஞர் எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த ஃபேஸ்புக் யூடியூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல போடுவோம். போட்டாமா எல்லாருமே பார்ப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற ஆக்கள் உங்க சொந்த பந்தமோ வெளியாக்களோ வெளிநாட்டோ எல்லாரும் பார்ப்பாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனா உதவிதான் வேணும். கேட்கத்தானே வேணும். என்னடா உதவி செய்ய வந்து சில நேரங்கள் சில விமர்சனங்கள் சில எதிர்ப்புகள் வரும். அதையும் தாண்டி தான் செய்யறோம். நான் கேட்கத்தானே வேணும். இப்ப இது வந்து சொந்த வள தானே அவங்கட. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த சமுத்தியால அப்படி அரசாங்கத்தால ஒரு வீடு ஒன்னும் கொடுக்கலையா? ஒண்ணும் தெரியல. இப்ப சில வேலைகள் என்ன இப்ப இந்த வீடியோ பாக்குற உறவுகள் வீடு கட்ட முன் வந்தாலும்னா இப்ப இவங்களுக்கு இந்த நிலத்துல வந்து கட்டல. இப்ப இதுக்குள்ள மண்ணேத்தி போடணுமே. மண்ணேத்தி தான் கட்டணும். அப்படி இல்லாட்டி மண்ணேத்தி இவங்களுக்கு பெரிய வீடு கட்டாடியும் ஒரு ரூம் ஒரு ரூம் இல்ல நாங்க பிரச்சனை உள்ள பாக்கும். என்னடா சரியான மாதிரி மோசமா இருக்கு. ஏன்னா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி நின்றாலும் அந்த ஓட்ட தண்ணின்னு சொன்னா நம்ம நடந்து போயிடலாம். ஆனா இது வந்து தேங்கி நின்று கட்டு மோசமா இருக்கு. அப்ப இதுக்குள்ள வந்து கால் வச்சு போனா இப்ப எப்படி சொல்றது கிருமி தொத்து உடையப்படும். அதான் உண்மை. எப்படியான ஒரு இடத்தை அவங்க இருக்காங்க என்னன்றது. நீங்க நீங்க இருங்க அப்படி இருங்கய்யா. ஒரு இஞ்சா இருக்கு. இதெல்லாம் பாசல். இதான் பாசல் தரிக்கிறது. தண்ணி வர டைம்ல நீங்க எங்க போவீங்க? இந்த மழை டைம்ல வேற பக்கத்து வீட்டுக்கு போறது. உள்ள அப்படி பாப்போம் பாருங்க. என்னையா ஒரு விளமெல்லாம் கிடந்துருக்கேன். எனக்கு எல்லாமே இதுதான் எனக்கு இப்ப நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் சத்து இல்லை விளக்கு பூந்தாச்சி வடத்தில் இருந்தேன். அப்போ அங்கே அவள் பார்த்துட்டு முழு பேரும் சத்து இல்லை இந்த மருந்து செய்யல சத்து எல்லாம் வேணும். இப்போ உங்களால் நடக்கல ஐயா? நடக்கல நடக்க மாட்டேங்க. இந்த புல்லு அங்கே போகணும். நான்
இதுக்குள்ள கிடக்கையும் பயம் போல இருந்து போய் தட்டிடுவோம். இப்ப தண்ணிக்குள்ளால இருந்திருந்தா நான் ஒரு நீங்க தண்ணிக்குள்ளால இருந்திருந்தா போறோம். அந்த தண்ணிக்குள்ள கடந்து இருந்து கொஞ்ச நேரத்தால என்ன கொள்ளும். இது ஒரு காலத்தான் எனக்கு அவருக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணி உடைச்சவர் இடையில வந்தவர் அவரை நிக்கதான் நான் வியாபாரம் பண்ணினேன். ஆரம்பத்துல என்ன வியாபாரம் பண்ணாரு? அவரும் வியாபாரம் தான் பண்ணேன். நானும் வியாபாரம் தான். அவரோட உதவி இருந்து நான் வெறி வருத்தம் பெற நான் கல்வாணி மேக்கல் வியாபாரம் பண்றேன். பண்ணி வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த வருத்தம் வருத்தம் பெற 40 நாள் மட்டங்களை வாசத்துல இருந்தீங்க. கல்வாஞ்சியில 10 நாள் இருந்தீங்க. 50 நாள் வாட்டில் இருந்தீங்க. கஷ்டம், சரியான கஷ்டம் எனக்கு. இப்ப சொல்லிக்கிறதுக்கெல்லாம் இந்த செய்து வந்தா தானே என்ன செய்யறேன். இப்ப என்னன்னு சொன்னா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் செய்து அந்த மலம் கழிக்கிறதுக்கு அந்த சிறுநீரம் கழிக்கிறதுக்கு எல்லாம் வந்து பை வச்சிருக்காங்க. இந்த பை வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு விலங்கு அந்த நிலம் எப்படி என்று இருக்கிற இடமும் அப்படி வீடு அப்படி இவங்களுடைய நிலைமை இறுதி கட்டம். அப்படி உண்மையில இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்களா இருந்தா எங்களுக்கு மாதாந்தம் ஒரு சாப்பாடு செலவுக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வோம். அதோட வீடு ஒன்று கட்டி கொடுக்கறதுக்கு வீடுன்னு சொன்னா ஃபுல்லாக வந்து கட்டி கொடுக்க தேவையில்லை. ஒரு ரூம் இவங்க நார்மலா வந்து இருக்கக்கூடிய ஒரு ரூம் இறைஞ்சி இந்த இதுக்குள்ள வந்து கொஞ்சம் மண்ணை ஏற்றி கட்டி கொடுக்கணும். ஐயாயிரம் கொடுக்குற அது 74 பேர் இன்னும் தாராங்க. தரல ஐயாயிரம் காசு மட்டும் தாராங்க. தார காசு இப்ப ரெண்டை சமைச்சினீங்களாமா? இது சமைக்கிறது எல்லாம் எடுத்து எந்த அடுப்பு இந்த அடிக்கிறது இல்லை வெளியில எடுங்க பாப்போம். இதை வந்து இது உள்ளுக்குள்ள சமைக்கிறீங்க இல்ல வெளியில வச்சு சமைக்கிறீங்களா? படத்தை வச்சு சமைக்கிறது இந்த என்ன காரியமா? தங்கச்சாக்கர் விட்டு போய் அங்க போய் வச்சு சாப்பிட்டு அங்க வளர்த்துட்டு மகளுக்கு கஷ்டமா வேற புருஷனா இருந்து வீட்டுட்டாரு. மாளுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் அவங்களுக்கு எல்லாரும் கஷ்டம். அதுல நான் உடைச்சி நான் தான் சாப்பிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி வருத்தம். இது வந்து ஒரு வீடு மாதிரியே இல்லை. எப்படி சொல்றேன், நம்ம சில வேலைகள்ல வந்து பழைய பொருட்களை எல்லாம் போடுறதுக்கான ஒரு சைட்ல வந்து ஒரு சின்ன இதை கட் பண்ணும். அது மாதிரி தான் இருக்குது. அதோட இப்போ சில இடங்களில் போன் பண்ணி மாடுகள் வளர்க்குறதுக்கு ஆடு வளர்க்குறதுக்கு கூட அந்த கொட்டியில் கூட கொஞ்சம் நல்லா அடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நிலைமை கூட இது இல்லை. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு சாமி படங்கள்ல அது இதெல்லாம் வந்து அப்படி இருக்குதாப்பா. எனக்கு அந்த மூலைக்குள்ள வந்து வேலி கம்பிகள் இருக்குது. அது பக்கத்துல வந்து ஐயா அந்த பிள்ளைங்கேட்ட விரிச்சு பாய விரிச்சு தூங்கி கொண்டிருக்காரு. ஐயாவுக்கு அப்ப என்ன உதவி ஐயா வேணும்? என்ன உங்களுக்கு தரணும்? எவ்வளவு காசு வேணும்? உங்களை பொறுத்து நான் உங்களுக்கு செலவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது? சாப்பாட்டு செலவு உங்களுக்கு தேவையான என்ன உங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு நாளைக்கு இப்ப சாப்பாட்டு செலவு உங்களோட தேவைகளுக்கு எவ்வளவு செலவாகுது? நீங்க வியாபாரம் பண்ணி பண்ற காசுல இல்ல நீங்க 2000 உங்களுக்கு வார காசுன்னு அதை கேட்கல நான். இப்ப உங்களுக்கு உங்களோட அந்த சாப்பாட்டு செலவு உங்களோட ஒரு நாளைக்கு செலவு உங்க 2 பேருக்கு எவ்வளவு போகுது இப்போதைக்கு? அரிசி கறி புளி அதுக்கு எவ்வளவு போகும்? 1500-2000 அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. உழைக்கிற ஆசை இதுக்கு கொடுக்குற அப்புறம் திரும்ப அங்க உழைக்க போற திரும்ப அப்படி வர அப்படிதான் இருக்கு. உழைச்சி பார்த்து அங்க செலவழிச்சிட்டு கிடைக்கும். அப்படிதான் நாங்க வந்தேன். இப்ப 3 மாதம் முடிச்சா நான் தொழிலுக்கு போகல. கல்வனி மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரம் தான் 3 மாதம் முடி போகல. இப்ப என்ன போறேன் பாசி பாட்டு தான் போறேன். வர சொல்லிட்டாங்க பயமா கிடக்குது இதை எடுக்கிறன்னையும் பயன்பதை பயப்பட வேண்டாமா நீங்க வாங்க. இந்த கட்டி ஒன்றிக்கான் அந்த கட்டி இதை எல்லாம் செய்து போட்டுத்தாங்க. அந்த கட்டி எடுத்து போட்டு புற இதை எடுத்து வளமையா போற மாதிரி வைப்பாங்களாண்டி நான் கத்துனேன். இதை எடுங்க இங்க புரி செய்யறேன்டா ஏன்னா நாங்க களுவாஞ்சிருந்து 7 வந்தேன். இங்கேயும் புரி அது பிரச்சனை இல்லாம 6 மாதம் சென்றது போறோம் காஞ்சது போறோம் எடுத்து வைப்போம் இருக்கான். நாளைக்கு இதைத்தான் எடுக்க போறேன். கட்டி மாதிரி இருக்கான் அதை குத்தி எடுக்கியான். நான் சொன்ன 3 மாதம் மணி உங்கள போற படி என்ன பிரச்சனை வாங்க மாட்டேன். அப்ப சாமான் எடுத்து சரி நாங்க உங்களோட செலவுக்கு போய் காசு வந்துட்டு போறோம்.
பிறகு உதவிகளை எங்கட ஜவாரம் சரியா காசை கூட்ட தருவாங்க கூட மனைவிட்ட கொடுக்குவா அவட்ட கொடுக்கணும் சரிம்மா இதுல வந்து எவ்வளவு இருக்கின்ற கண்ணி பாருங்க ₹10,000 இது சரிம்மா இந்த உதவியை ஜெர்மனியில இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் என்ற ஒரு அங்கிள் செய்திருக்காங்க அவங்க உங்களை இப்ப பார்த்து கொண்டு இருப்பாங்க அதோட நிறைய உறவுகளும் பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த உதவி செய்தவங்களுக்கு கஷ்டம் வருத்தம் நடக்கலா எனக்கும் வருத்தம் இது நான் பாசத்தி போறதுக்கு இங்க கண்டது பெரிய நன்றி அறிக்கை கடவுளுடைய மன கிடைச்சிச்சு வேற உதவி இருந்தாலும் ஒரு மாசம் ஒரு 10,000 உங்களுக்கு செலவுக்கு வேணுமா இப்படி 2 முடிகளை வியாபாரம் பண்றேன் பண்ண அப்ப கொண்டு வாங்கக்கூடிய எங்களுக்கு மாதம் உதவி செஞ்சா நல்ல சரிம்மா சரி ஓகே ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லதான் 10,000 காய் பெரிய காய் 10 ரூபாய்க்கும் வழி இல்லாம நன்றி அவருக்கு பெரிய நன்றி சரி ஐயா ஓகே சரியா நாங்க அப்ப போயிட்டு வரோமா அப்புறம் பாத்துக்கொள்ளுங்க சரியாம்மா போயிட்டு வரோமா ஆமா சரி அவன் எது பண்ணி சொன்னா அந்த அக்காட்ட சொல்லுங்க அவங்க இல்லைவாங்க என்ன அம்மா இந்த ஆள்றதுக்கு ரெடி ஆகிறாங்க நம்ம விளைக்கிடுவோம் 2 ஆள் அழுதுருவாங்க அப்ப போயிடுவோம் போவோம் நம்ம சரிம்மா கவலைப்படக்கூடாது நாங்க வருவோமா சரியா ஓகே அப்ப சரி ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் அந்த அக்காவோடையும் போய் கதைச்சிட்டு பாருங்க இந்த நிலை இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு நான் வந்து என்ன சொல்றேன் என்ன கதைக்கிறேன் தெரியல ஃபுல்லா வந்து வீடு ஃபுல்லா வளர்ச்சி எல்லாம் அப்படி தான் கிடக்குறாப்பா அதோட இப்ப சரியான மாதிரி துர்நாற்றம் வீசி கொண்டிருக்குது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எந்த அளவு விளங்குன்னு தெரியல வேண்டாம் இப்ப ஒரு இடத்துல அந்த தண்ணி எல்லாம் தேங்கி நின்று இப்ப அடைஞ்சி அந்த தெரிந்தானே மணக்கு அழி அந்த தாவரங்கள் அது இதெல்லாம் போகும்ண்ணா இதுக்குள்ள இருந்த பேரே வருத்தம் பெருமையா ஓ எப்படி வராங்க தண்ணிக்குள்ள இருந்து சரியாண்ணா என்னன்னு சொன்னா ஒரு ₹10,000 காசு கொடுத்துருக்கோம்ண்ணா இப்போதைய செலவுக்கு இப்ப பாப்பா அடுத்த உதவி ஏதாவது கிடைச்சா கொண்டு கொடுப்போம் இப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம் நீங்க எவரையா சொல்ல விரும்புறீங்களா நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய வீடியோ பார்க்குறேன் நான் உங்களுக்கு சரி அண்ணா சரி அக்கா ஓகேயா சரி இல்ல உங்களுக்கு நன்றி அவ்வளவு தூரம் இருக்கு நீங்க பார்த்ததுக்கு நாங்க நன்றி சொல்றோம் உங்களுக்கு சரி ஓகே MNF அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் கண்டிப்பா மேலதிகமான உதவிகளும் தேவை அவங்களோட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் அப்ப இந்த உதவி கிடைக்க ஆதரவு வழங்குங்க உங்களை முடிஞ்ச உதவிகளையும் வழங்குங்க இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றோம் மறந்துடாதீங்க கிட்னி ஃபெயிலியர் அண்ணா அந்த அண்ணாவுக்கு வந்து விருந்துலாம் பணம் உண்டு தேவை முடிஞ்ச உதவி ஒரு சின்ன சின்ன உதவியாவது செய்யுங்க சந்திப்போம் பாய்